தப்பே பண்ணாதவனை விட தப்பு பண்ணி அதுல பாடம் கத்துக்கிட்டு திருந்துறவங்க தான் ரொம்ப நேர்மையா இருப்பாங்கன்றது என்னோட அனுபவம். அதனால பாஞ்சாலி மேடம் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண உடனே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் பேங்க்ல எப்படி இருந்துச்சுன்னு மட்டும்தான் நான் பார்த்தேன். நீங்க ஆன்லைன் கேம்பிளிங் அடிக்ட் ஆகிற வரைக்கும் நீங்க ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மரா இருந்திருக்கீங்க. தப்பு பண்றவங்க எல்லாம் கெட்டவங்க கிடையாது. மனுஷன்னா தப்பு பண்ணுவான். அவன் திருந்த நினைக்கும் போது அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். மேடம் ரெக்கமெண்ட் பண்ணதுனால மட்டும் நான் இந்த வேலையை கொடுக்கல. உங்களோட ஒர்க் ப்ரொஃபைலை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க. உங்களோட முழு திறமையையும் ஹார்ட் ஒர்க்கையும் வேலையில காட்டுங்க. ஒரு நாள் என்னுடைய போஸ்ட் கூட நீங்க வரலாம் சார். எனிவே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்க எம்டி இந்த மாதிரியா பேசினாரு? உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு எம்டி கிடைச்சிருக்காரு, அதுவே எனக்கு போதுங்க. நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அப்புறம் என்னங்க ஆச்சு? அப்புறம் என்ன, நேரா வெளியே வந்தேன். என்னை பத்தி தப்பு தப்பா எல்லார்கிட்டையும் சொன்னவன எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டேன். என்னை பத்தி பெருசா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சின்னதா நான் ஏதாவது செஞ்சா கூட இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது பெருசா தான் தெரியும். அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவன் முகத்துல ஆரஞ்ச மாதிரி சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட மூச்சு விடல பார்வதி. எப்படிங்க உங்களால இவ்ளோ பொறுமையா இருக்க முடிஞ்சது? இல்ல பார்வதி, எம்டி நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு எனக்கு பெருந்தன்மையா வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரிதான் என்னை பத்தி தப்பா பேசினவங்கிட்ட நான் கோவப்படாம பெருந்தன்மையா பேசிட்டு அமைதியாயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி, நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? பார்வதி, இந்த ஆபீஸ்ல டான 6 மணி ஆனதும் வேலை முடிஞ்சிருமா. இம்மீடியட்டா டைமுக்கு செக் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. ஓவர் டைம் ஒர்க் பண்றதா இருந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிக்கலாமா. அதுக்குமே தனி பேமெண்ட் இருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பார்வதி. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க? ஏன் கேக்குற? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதான். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸா எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க எப்போ வருவீங்க அதை சொல்லுங்க. 6 மணிக்கு கிளம்புனா ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். போதுமா? போதுங்க.